விஸ்வா, சீக்கிரம் குளிச்சு ரெடி ஆயிட்டு வாங்க, பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன் என்றதும் சரி என்று அவன் உள்ளே சென்று விட, பின்பு நேராக தன் கணவனிடம் வந்தவள், ஹரி, இன்னைக்கு காலையிலே விஸ்வா கிட்ட நான் இந்த வீட்டுல இருக்கிறத பத்தி பேசுறேன், சரியா? சரிடி, நீ சொல்லிப்பாரு, அவன் கேட்டானா ஓகே. கேக்குற மாதிரி சொன்னா யாரா இருந்தாலும் கேட்டுப்பாங்க. நீங்க அத பத்தி எல்லாம் ஒன்னும் கவலைப்படாம சீக்கிரமா போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க என்று நேராக அடுப்படிக்குள் சென்று காலை உணவை தயார் செய்ய தொடங்கினாள். சுட சுட இட்லி, சாம்பார், சட்னி என்று அரை மணி நேரத்தில் அனைத்தையும் தயார் செய்து கொண்டு வந்து டைனிங் டேபிளில் வைத்தவள் பின்பு தன்னுடைய அறைக்கு சென்றாள். ஹரி குளித்து விட்டு வந்தானா என்று பார்ப்பதற்கு. அப்பொழுது அவன் பாத்ரூமில் குளித்து கொண்டிருக்க, இவ்ளோ நேரம் என்ன பண்ணாருன்னு தெரியல, இப்பதான் குளிக்க போயிருக்கார் போல இருக்கு என்று புலம்பிக் கொண்டிருந்தவள் அப்படியே மெத்தையில் சற்று நேரம் அமர்ந்தாள். அதே நேரம் பாத்ரூமில் இருந்து பிரியங்கா பிரியங்கா என்று ஹரி கூப்பிடும் சத்தம் கேட்டது. உடனே எழுந்து வந்தவள், என்ன ஹரி, எதுக்காக இப்படி கத்திக்கிட்டு இருக்கீங்க? பிரியங்கா, நான் டவல் எடுக்காமலேயே வந்துட்டேன்டி, கொஞ்சம் அந்த டவலை மட்டும் எடுத்துட்டு வந்து தாயேன். இவ்வளோ நாள் என்ன பண்ணீங்க? இன்னைக்கு நான் வந்த உடனே டவல் கேக்குறீங்க? இவ்வளவு நாள் நான் டவல் எடுத்துட்டு வர மறந்தாலும் டைரக்டா ரூமுக்குள்ள வந்து அப்படியே எடுத்துட்டு வந்துருவேன். இப்போ நீ இருக்கல்ல, அதனாலதான் கேக்குறேன் என்று கூறவும், நல்லா பேச கத்துக்கிட்டீங்க, சரி வெயிட் பண்ணுங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன் என்று கூறியவள் டவலை எடுத்து கொண்டு வந்து நீட்ட, அப்படியே அவள் கையை பிடித்து பாத்ரூமிற்குள் இழுத்து கொண்டான். அதில் பதறியவள், ஹரி, என்ன இது விளையாட்டு? கைய விடுங்க, நான் காலையிலேயே குளிச்சுட்டேன். சரி, இப்போ ஒரு வாட்டி என் கூட சேர்ந்து குளிச்சாதான் என்னவா என்று அவளை பின்னால் இருந்து இறுக்கமாக அணைத்து கொண்டான். ஹரி, விளையாடாதீங்க, பாருங்க, என் ட்ரெஸ் எல்லாம் நினைச்சு விட்டுட்டீங்க. என்ன ஹரி இது, சின்ன குழந்தையாட்டம் காலையிலே விளையாண்டுட்டு இருக்கீங்க. நான் உங்களுக்காக டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடான்னா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இருக்கட்டும், அதனால என்ன, பொறுமையாத்தான் சாப்பிடுவோமே என்றான். அப்படியே ஷவரை திறந்துவிட அவள் மேல் சில்லென்று தண்ணீர் கொட்டவும் அதில் பதறியவள், பாருங்க, என்னோட ட்ரெஸ், தலை எல்லாமே நனைஞ்சு போச்சு. போங்க ஹரி, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் என்றதும், என்னடி உன்கிட்ட இந்த மாதிரி விளையாடாம நான் வேற யார்கிட்ட விளையாட முடியும் சொல்லு என்று கூறவும், பின்பு அவனை தள்ளிவிட்டு வெளியே செல்லலாம் என்று நினைத்தவளை வலுக்கட்டாயமாக இறுக்கி பிடித்தவன் மெதுவாக அவளது கழுத்து வளைவில் தன் முகத்தினை வைத்து தேய்க்க, அதில் பெண் அவளுக்கு நாணத்தில் உடம்பெல்லாம் கூசியது. அப்படியே அவள் முகம் முழுவதும் தன் முகத்தை வைத்து உரசியவன் கடைசியாக அவளது செந்நிற உதட்டை தன் உதட்டினால் கொய்தான். அதில் தன்னையே மறந்தவள் மெய்மறந்து அந்த முத்தத்தை வாங்கிக் கொண்டு மீண்டும் அவனுக்கு மெதுவாக முத்தம் கொடுக்க தொடங்க, அவளுக்கே தெரியாமல் மெதுவாக அவளது ஆடைகளை கலைத்துக் கொண்டிருந்தான். அது தெரியாத பிரியங்கா அவனின் முத்தத்தில் மயங்கி போய் கிறங்கிதான் கிடந்தாள். பிறகு அவளை அப்படியே மெதுவாக தூக்கி கொண்டு வந்து மெத்தையில் கிடத்த, அதில் பதறியவள், ஹரி, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க ஏன் இப்படி என்னோட ட்ரெஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி வச்சிருக்கீங்க? சும்மா இருடி, காலையில ஏதாவது பேசிட்டு என்றவன் வேகமாக சென்று தங்களது பெட்ரூம் கதவை லாக் செய்து விட்டு அவள் மேல் வந்து தோப்பென்று விழுந்து மெதுவாக அவள் உடல் முழுவதும் படர்ந்து அவனது தேடலை தொடங்கினான். அதற்கு மேல் அவளால் அவனை தடுக்க முடியாது என்று தெரிந்ததால் அவளும் தன்னுடைய முழு ஒத்துழைப்பையும் கொடுத்து கொண்டு அவன் பின்னந்தலை முடியில் தன் விரல்களை நுழைத்து மசாஜ் செய்து கொண்டிருக்க, அதில் ஆனவனும் கொஞ்சம் கிறங்கித்தான் போனான். காலையிலேயே இருவரும் ஈருடலாய் இருந்தவர்கள் சட்டென்று ஒரு நிமிடத்தில் ஓர் உடலாய் மாறி தங்களது கூடலை மிகவும் சந்தோஷமாக தொடங்கி நடத்தி கொண்டிருந்தனர். அப்போது ஹரி, பிரியங்கா, கண்ணை திறந்து என்ன பாரு. முடியாது ஹரி, நான் பார்க்க மாட்டேன், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. நைட்லயும் இப்படித்தான் கண்ணை முடிக்கிட்டு இருப்பியா என்ன? அப்போ இருட்டா இருக்கும், ஒன்னும் தெரியாது. இப்ப பாருங்க, எவ்வளவு வெளிச்சமால இருக்கு, எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு என்றதும், என்னடி இன்னும் எத்தனை நாளைக்கு தான் கூச்சப்பட்டுட்டே இருக்க போற சொல்லு என்றவன் மெதுவாக அவளது கண்களில் முத்தம் கொடுக்க, நீங்க என்ன சொன்னாலும் நான் கண்ணை திறக்கவே மாட்டேன் என்று கூறியவளின் இதழ்களை மீண்டும் கொய்தவன் அவன் ஆசை தீரும் வரை தனது கூடலை அவளிடம் நிறைவேற்றிக் கொண்டு மெதுவாக அருகில் இறங்கி படுத்தான். ஹரி, ஆனாலும் நீங்க ரொம்ப மோசம் என்று அவன் மார்பில் அடித்தவள்,
நான் காலையிலே குளிச்சிட்டேன். இப்ப பாருங்க, உங்களால மறுபடியும் நான் குளிக்க வேண்டியதா இருக்கு. ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா நம்ம 2 பேரும் சேர்ந்தே குளிக்கலாம் என்றதும் அவனை பிடித்து மெத்தையில் தள்ளிவிட்டு வேகமாக தனது ஆடையை எடுத்துக்கொண்டு குளியலறைக்குள் புகுந்து கதவை லாக் செய்து விட்டாள். பிரியங்கா, 2 பேரும் சேர்ந்து குளிச்சா சீக்கிரம் குளிச்சிடலாம்டி, இல்லனா ரொம்ப லேட் ஆகும் என்று அவன் கூற, இந்த வம்பே வேண்டாம், 2 பேரும் சேர்ந்து குளிச்சா திரும்பவும் என்ன நடக்கும்னு எனக்கு தெரியும் என்று அங்கிருந்து பதில் கொடுத்து கொண்டிருந்தவள் சிறிது நேரத்தில் குளித்துவிட்டு தனது நைட்டியை போட்டுக்கொண்டு வெளியே வந்து, போங்க ஹரி, போய் சட்டுன்னு குளிச்சுட்டு வாங்க, பசிக்குது. பாவம் விஸ்வா வேற நமக்காக காத்துட்டு இருப்பாரு. ஆமால, நீ சீக்கிரம் ட்ரெஸ் மாத்திட்டு போ, நான் போய் சட்டுன்னு குளிச்சுட்டு வந்துடுறேன். ஆமா, இப்பதான் சாருக்கு விஸ்வான்னு ஒருத்தர் வெயிட் பண்ணுவாருங்கிறதே மண்டைக்கு உரைச்சிருக்குது என்று கூறியதும் அவன் பாத்ரூமிற்குள் சென்று மீண்டும் குளிக்க தொடங்க, அதே நேரம் பிரியங்காவோ வேறு ஆடையை உடுத்தி கொண்டு தலையில் துண்டை கட்டி கொண்டு வெளியே வந்தாள். அப்பொழுது அங்கே ஹாலில் விஸ்வாவை காணவில்லை. எங்க போனார் இவரு என்று யோசித்துக் கொண்டே இருக்க, அதே நேரம் ஹரி குளித்து முடித்து விட்டு வந்தான். என்னங்க, இன்னும் விஸ்வா வர காணோம்? சரி இரு, நான் பாக்குறேன் என்று அவன் அரைக்கதவை திறந்து கொண்டு உள்ளே செல்ல, அவன் ஆபீஸுக்கு கிளம்பி அமர்ந்து கொண்டு லேப்டாப்பில் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்தான். டேய் விஸ்வா, என்னடா பண்ற என்று கேட்டுக்கொண்டே வந்த ஹரியை பார்த்தவன், டேய் இப்பதான் உனக்கு பொழுது விடிஞ்சுதா? எவ்வளோ நேரமா வெயிட் பண்ற தெரியுமா உன் கூட சேர்ந்து சாப்பிடணும்னு. சாரிடா மச்சான், இதோ நான் ரெடி ஆயிட்டு வந்துட்டேன், நீ வா நம்ம சாப்பிடலாம். சரி சிஸ்டர் வந்துட்டாங்களா? அவ எல்லாமே டேபிள்ல எடுத்து வச்சுட்டு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா, வாடா என்றதும் லேப்டாப்பை மூடி வைத்து விட்டு டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தவர்கள் பிரியங்கா கொடுத்த இட்லி, சட்னி, சாம்பார் அனைத்தையும் மிகவும் ருசித்து ரசித்து சாப்பிட்டு கொண்டிருந்தனர். சிஸ்டர், உண்மையை சொன்னா எவ்வளோ வருஷம் கழிச்சு இந்த மாதிரி வீட்டு சாப்பாடு சாப்பிட்றோம் தெரியுமா? அதுவும் டேஸ்டா சமைச்சு. எங்களோட சமையல் ரொம்ப மொக்கையாதான் இருக்கும். ஆதி கூட எங்களுக்கு சமையலுக்கு ஒரு ஆள் வச்சு தரேன்னு தான் சொன்னான். ஆனா நாங்க எந்த டைம்க்கு வர்றோம் போறோம் அப்படின்னு தெரியாது. அதனால சமையலுக்கு ஆள் தேவையில்லைன்னு நாங்களே ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதை சமைச்சு சாப்பிட்டுக்குவோம். இப்ப பாருங்க, உங்க புண்ணியத்தால நல்ல சாப்பாட சாப்பிட முடியுது என்று கூறவும், உடனே பிரியங்கா ஹரியை பார்த்தவள் மீண்டும் விஸ்வாவிடம், அப்புறம் ஏன் விஸ்வா இந்த சாப்பாடு பிடிக்கலன்ற மாதிரியே இந்த விட்டு ஒதுங்கி போகணும்னு நினைக்கிறீங்க என்றதும் பட்டென்று நிமிர்ந்து பார்த்தவன், என்ன சொல்றீங்க பிரியங்கா, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இல்ல, ஹரி சொன்னாரு நீங்க வேற வீடு பாத்துட்டு போலாம்னு முடிவு பண்ணிருக்கீங்களாமே. அதுவா? ஆமா ஆமா, அது உங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே யோசிச்சு எடுத்த முடிவு. ஏன் அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? இல்ல பிரியங்கா, நீங்க 2 பேரும் புதுசா கல்யாணமானவங்க, அப்படி இப்படின்னு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும்னு நினைப்பீங்க. நான் எதுக்கு நடுவுல குரங்கு மாதிரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு, அதான் நான் கொஞ்ச நாளைக்கு வெளியில தனியா இருந்துக்கலாம்னு நினைச்சேன். நாங்க சொன்னோமா உங்ககிட்ட நீங்க எங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கீங்கன்னு? அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாது. தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகணும்னு மட்டும் நினைக்காதீங்க. அதுவும் இல்லாம நான் உங்களோட சின்ன பொண்ணுதான். வைஷுவை எப்படி நீங்க உங்க தங்கச்சியா பாக்குறீங்களோ அதே மாதிரியே நீங்களும் என்ன தங்கச்சியாவே பாக்கலாம். நானும் உங்களை ஒரு அண்ணனாவே பாக்குறேன், சரியா? அப்படி பார்த்து பேசிக்கிட்டாதான் உங்களுக்குள்ளேயும் எந்த ஒரு கில்ட்டி ஃபீலும் இருக்காது என்று கூறவும் விஸ்வாவின் கண்கள் கலங்கியது. எப்படி சிஸ்டர், வைஷு மாதிரியே நீங்களும் என் மேல பாசத்தை வச்சிருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இந்த பாசத்துக்கெல்லாம் நான் என்னதான் பிராயச்சித்தம் பண்ண போறேனே தெரியல. இப்ப சொல்றேன் சிஸ்டர், இனிமே இந்த வீட்டை விட்டு நீங்களே போன்னு சொன்னாலும் நான் போக மாட்டேன் என்றவனை பார்த்து சிரித்தவள், குட், இப்படித்தான் இருக்கணும், சரியா? என்ன வெளியால நினைச்சாதான் உங்களுக்கு சங்கோச்சமா இருக்கும். இதே உங்க கூட பிறந்த தங்கச்சின்னு நினைச்சு பாருங்க, ஒரு பிரச்சனையும் இருக்காது என்றதும் அவள் சொல்வதும் அவனுக்கு சரி என்று தோன்றவே, புரியுது பிரியங்கா என்று கூறிவிட்டு பின்பு திருப்தியாக சாப்பிட்டு முடித்தவன், சரிடா ஹரி, அப்போ நான் ஆபீஸ் கிளம்புறேன். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நீ பிரியங்கா கூடவே இரு, நான் மட்டும் போறேன், சரியா? நானும் போலனா ஆதிக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்டா என்று கூறவும், சரி நீ போ, ஏதாச்சும் உனக்கு வேலை அதிகமா இருந்துச்சுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு,
நான் கிளம்பி வந்துடுறேன் சரியா என்று கூறவும் அவனும் சரி என்று கூறிவிட்டு வரேன் பிரியங்கா என்று வேகமாக கிளம்பி அலுவலகத்திற்கு சென்று விட்டான். வீட்டில் இருந்த ஹரி, அப்புறம் பிரியங்கா, இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் சூப்பரா இருக்குதுடி, நல்லா இருக்கு, நான் எவ்வளவு திருப்தியா சாப்பிட்டேன் என்று கூறவும், நீங்க சந்தோஷமா சாப்பிடறதுக்காக தானே நான் சமைக்கிறேன், நீங்க அத பத்தி கவலைப்படாம நல்லா திருப்தியா சாப்பிடுங்க, அது போதும். சரி, நீ ஃபர்ஸ்ட் வந்து உக்காரு என்று அவளை இழுத்து அமர வைத்தவன் பின்பு அவளுக்கு பரிமாறி அவனே அவளுக்கு ஒரு வாயாக இட்லியை ஊட்டி விட்டான். என்ன ஹரி, நான் என்ன குழந்தையா எனக்கு ஊட்டி விட்டுட்டு இருக்கீங்க? குடுங்க ஹரி, நானே சாப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் முடியாது, என் பொண்டாட்டிக்கு நான் ஆசையா ஊட்டணும்னு நினைக்கிறேன், அதையே நீ தடுக்கிற? அது சரி என்று கூறியவள் அவன் ஊட்டி விடுவதை ரசித்து சாப்பிடும் பொழுது அவள் கண்கள் கலங்கியது. அதை பார்த்து பதறிய ஹரி, என்னாச்சுமா, ஏன் உன் கண்ணெல்லாம் கலங்குது? இல்ல ஹரி, நீங்க எந்த அளவுக்கு என் மேல பாசம் வச்சிருக்கீங்க, சொல்ல போனா உங்க உயிரையே வச்சிருக்கீங்க. அப்படிப்பட்ட மாப்பிள்ளையத்தான் நான் வேண்டாம்னு தூக்கி எறிய பார்த்தேன். அதுக்கு காரணம் உங்களுக்கே தெரியும். நான் வேணும்னு அப்படி செய்யல ஹரி, நீங்க என்ன தப்பா நினைச்சுக்காதீங்க பிளீஸ். என்ன பிரியங்கா, எனக்கு உன்னை பத்தி தெரியாதா? நீ எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணங்கிறது எனக்கு முழுசா புரிஞ்சு போச்சு. அதனாலதான் உன்னை விட்டு கொடுக்க மனசு இல்லாம எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணி ஆகணும், உன் வாழ்க்கையில சந்தோஷம் கொண்டு வரணும்ன்றதுக்காகத்தான் டைரக்டா உன் ஃபேமிலியில அப்ரோச் பண்ணிட்டேன். உங்க ஃபேமிலியும் என்ன வேண்டாம்னு சொல்லி இருந்தா நிச்சயமா உன்னை வலுக்கட்டாயமா கல்யாணம் பண்ணிருப்பேனே தவிர அப்பவும் உன்னை விட்டு கொடுத்திருக்க மாட்டேன்டி என்று அவன் தீர்மானமாக கூறியதை பார்த்தவளுக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. ஹரி, நான் உன்னை சொல்லட்டுமா? என்ன சொல்லு. உங்களை மாதிரி ஒரு புருஷன் எனக்கு கிடைக்கணும்னு தான் என்னோட கல்யாணம் தட்டி போச்சுன்னு நினைக்கிறேன். இல்லனா என் வாழ்க்கையில உங்களை நான் இழந்திருப்பேனே ஹரி. அதை என்னால இப்ப கூட நினைச்சு பார்க்க முடியல. சரிடி, பழைய கதை நமக்கு எதுக்கு? இப்போதைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, நம்மளோட வாழ்க்கையை மட்டும் பார்க்கலாம். நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி மனச கஷ்டப்படுத்திக்க வேண்டாம். சரி, நம்ம சாப்பிட்டு முடிச்சிட்டு கடைக்கு போகணும்னு சொன்னியே, போயிட்டு வந்துடலாமா? போலாம் ஹரி. அதுக்கு முன்னாடி நீங்க ஏன் இன்னைக்கு ஆபீஸுக்கு போல? இல்லடி, விஸ்வாதான் இன்னைக்கு உன் கூடவே இருக்க சொன்னான். வந்த முதல் நாளே பிரியங்காவை தனியா விட்டுட்டு போகாத, அவங்களுக்கு ரொம்ப போர் அடிக்கும், நீ கூடவே இரு, நான் ஆதிக்கிட்ட சொல்லிக்கிறேன்னு சொன்னான். ஓ அப்படியா என்றவள் திருப்தியாக சாப்பிட்டு முடிக்கவும் இருவரும் சேர்ந்து அனைத்தையும் கொண்டு போய் கிச்சனில் வைத்துவிட்டு பின்பு மீண்டும் தங்கள் அறைக்கு வந்து கடைக்கு செல்வதற்காக புறப்பட்டு கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு ஷாப்பிங் மாலுக்கு அழைத்து சென்ற ஹரி, பிரியங்கா, நம்ம எடுத்த உடனே ஷாப்பிங் பண்ண வேண்டாம், இங்க சூப்பரான ஒரு இங்கிலீஷ் மூவி ஓடுது, நானும் ரொம்ப நாளா பாக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த டைமிங் கரெக்டா இருக்கு, பேசாம ஒண்ணு செய்யலாம், நம்ம அந்த மூவிக்கு போயிட்டு மதிய லஞ்சு ஹோட்டல்லையே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகும்போது நம்ம இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம். உனக்கு ஓகே வாடி? டபுள் ஓகே ஹரி, நானும் மூவி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனா இங்கிலீஷ் மூவின்னு சொல்றீங்க, நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்கும்டி, உனக்கு ரொம்ப பிடிக்கும், வா என்று அவளை அழைத்து கொண்டு தியேட்டருக்குள் சென்றவன் கார்னர் சீட்டாக பார்த்து அமர்ந்து கொண்டு, அப்பா, உன் கூட சினிமாவுக்கு வரணும்னு எனக்கு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா, அது இன்னைக்கு தான் நிறைவேறி இருக்கு என்றவன் அவளின் தோள்களில் இறுக்கமாக கை போட்டு கொண்டு அமர்ந்து படம் பார்க்க தொடங்கினான். ஹரிக்கு இதெல்லாம் புதுவிதமான மகிழ்ச்சியாக இருந்தது. அவன் வாழ்வில் இது போன்றெல்லாம் நடக்கும் என்று அதன் கனவிலும் நினைத்ததில்லை. பிரியங்கா அவன் வாழ்க்கையில் வந்த தேவதையாகவே நினைத்து கொண்டான். அவளை எந்த காலத்திலும் கஷ்டப்படுத்த கூடாது என்று மட்டும் தீர்மானமாக முடிவெடுத்தவன் தன்னால் அவள் என்றுமே அழக்கூடாது என்று முடிவெடுத்துக் கொண்டான். பிறகு சந்தோஷமாக அந்த படத்தை பார்த்து ரசித்தவர்கள் மதியம் ஹோட்டலுக்கு சென்று சாப்பிட்டு விட்டு பின்பு கடைக்கு சென்று வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் அனைத்தையும் வாங்கிக் கொண்டு ஒரு வழியாக மாலை வீடு வந்து சேர்ந்தனர். வீட்டிற்கு வந்தவுடன் பிரியங்கா ஹரிக்கு காஃபி போட்டுக் கொண்டிருக்க அதே நேரம் அவர்களின் வீட்டு வாசலில் அழைப்பு மணி ஒலிக்கும் சத்தம் கேட்டது. ஹரி, கொஞ்சம் யாருன்னு பாருங்க என்று கூறவும், இருடி நான் பாக்குறேன் என்று எழுந்து கதவை திறந்தவனுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அங்கே பிரியங்காவின் அம்மாவும் அப்பாவும் நின்று கொண்டிருக்க, அத்த, மாமா, வாங்க வாங்க உள்ள வாங்க என்றதும் அவர்கள், மாப்ள எப்படி இருக்கீங்க? என்னத்த, நான் நல்லா இருக்கேன், நீங்க ஃபர்ஸ்ட் உள்ள வாங்க என்று அவர்களை அழைத்து கொண்டு உள்ளே வந்தவன், பிரியங்கா இங்க பாரு, அத்தையும் மாமாவும் வந்திருக்காங்க என்று சந்தோஷமாக கூற,
அடுப்பில் வைத்திருந்த பாலை அப்படியே ஆஃப் செய்துவிட்டு வேகமாக ஓடி வந்த பிரியங்கா கௌசல்யாவை ஓடி சென்று அணைத்துக் கொண்டாள். அம்மா, பிரியங்கா எப்படி இருக்கடா? நான் நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேம்மா, நீ நல்லா இருக்கியா? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். வாங்க ஃபர்ஸ்ட் வந்து உட்காருங்க என்று சோஃபாவில் அமர வைக்க கௌசல்யாவும் சுரேஷும் அந்த வீட்டையே தங்கள் கண்களால் அளந்து கொண்டிருந்தனர். பரவாயில்ல, தன் மகள் வாடும் வீடு நன்றாகத்தான் இருக்கிறது என்று நினைத்தவர்கள், மாப்ள நீங்களும் உட்காருங்க சரி என்றவன் அமர்ந்து கொள்ள, அம்மா இருங்க அடுப்புல பால் வச்சிருக்கேன் என்று கூறி கிச்சனுக்கு செல்ல, பிரியங்கா இருடி நானும் வரேன். என்னங்க, மாப்பிள்ள கிட்ட பேசிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன் என்று கூறிவிட்டு பின்பு பிரியங்காவுடன் கிச்சனுக்கு சென்றவர் அந்த கிச்சனை பார்த்ததும், பிரியங்கா உண்மையிலேயே இந்த வீடு ரொம்ப அழகா இருக்குடி. இங்க நீயும் மாப்பிள்ளையும் மட்டும்தான் இருக்கீங்களா? இல்லம்மா, விஸ்வாவும் இங்கதான் இருக்காரு. ஓ, விஸ்வா தம்பியும் இங்கதான் இருக்குதா? சரி சரி, ரொம்ப நல்லதா போச்சு. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையா இருந்துக்கோங்க, சரியா? சரிம்மா, நீங்க வரன்னு என்கிட்ட சொல்லவே இல்ல, திடீர்னு வந்திருக்கீங்க. அதுவா, அப்பாதான் கிளம்பி வா கௌசி, பிரியங்கா வீட்டுக்கு போயிட்டு அப்படியே அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வேண்டிய சீர்வரிசை எல்லாம் என்னென்ன வேணும்னு கேட்டு வாங்கி கொடுத்துடலாம்னு வந்தாரு. அப்படியாம்மா? ஆனா இங்கதான் எல்லாமே இருக்கே, எனக்கு எதுவும் தேவையில்லம்மா. எதுக்கு அப்பாவுக்கு தேவையில்லாம செலவு? அப்படி இல்லடி, வைஷு வீட்டுலதான் எதுவுமே வேண்டாம்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாங்க. அட்லீஸ்ட் உனக்காவது நாங்க ஆசை தீர செஞ்சு பார்க்கணும்னு விருப்பப்படுறோம். அதனால எதுவும் சொல்லாம வாங்கிக்கோ. வசதியா இல்லாட்டினாலும் ஏதோ எங்களால முடிஞ்ச அளவுக்கு உனக்கு செய்யணும்னு ஆசைப்படுறோம் என்று கூறியதும், சரிம்மா நான் அவர்கிட்ட கேட்டு சொல்றேன், அவர் என்ன சொல்றாருன்னு பாக்கலாம். சரிடி, நானும் மாப்பிள்ள கிட்ட பேசுறேன், நீ அத பத்தி எல்லாம் கவலைப்படாத என்று திரும்பி பூஜை ரூமை பார்த்தவருக்கு ஆச்சரியம். பிரியங்கா, பூஜை ரூம் ரொம்ப அழகா இருக்குடி. மாப்பிள்ள இவ்ளோ அழகா தயார் பண்ணி வச்சிருந்தாரா? அதை ஏமா கேக்குறீங்க? உங்க மாப்பிள்ள ரொம்ப எம்டியா தான் போட்டு வச்சிருந்தாரு. நேத்து வைஷு வந்தாமா, இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாமே போய் கடையில வாங்கிட்டு வந்து கொடுத்து ரொம்ப அழகா செட் பண்ணி கொடுத்துட்டு போனான். நிஜமாவா? உன்கிட்ட இந்த பூஜை பொருள் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடி. இல்லனா நம்ம வீட்ல இருந்தே வாங்கி கொடுத்திருப்பேன். பரவாயில்லம்மா, அதனால என்ன? அதாண்டி, இன்னைக்கு என்னென்ன வேணும்னு பாத்துட்டு லிஸ்ட் எடுத்து போலாம்னு தான் வந்தோம். அதுக்குள்ள வைஷ்ணவியே இதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டாளா? சரி பரவாயில்ல, மீதி என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் வாங்கிக்கலாம் என்று கூறிவிட்டு இப்படி பேசிக் கொண்டிருந்தவர்கள் சிறிது நேரத்தில் பிரியங்கா காஃபி போட்டு முடிக்கவும் அதை எடுத்துக்கொண்டு வந்து ஹாலில் சுரேஷிற்கும் ஹரிக்கும் கொடுத்துவிட்டு பின்பு பிரியங்காவும் கௌசல்யாவும் ஒரு கப்பை எடுத்துக்கொண்டு அமர்ந்தனர். பின்பு காஃபி குடித்து முடித்தவுடன் கௌசல்யா ஹரியிடம், மாப்ள நாங்க வந்ததே ஒரு முக்கியமான விஷயத்துக்காகத்தான். சொல்லுங்க அத்த, என்ன விஷயம்? இல்ல, வைஷுக்கு தான் கல்யாணத்துக்கு அப்புறம் எந்த சீர்வரிசையும் கொடுக்க முடியல. அவங்க வீட்டுல ஸ்ட்ரிக்டா வேண்டாம்னு சொல்லிட்டாங்க. ஆனா பிரியங்காவது அது எங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ரொம்ப ஆசையா இருக்கு. தயவு செஞ்சு மறுக்காம நாங்க செய்யறத கொஞ்சம் ஏத்துக்கோங்க என்று கூறியதும் உடனே, அத்தை நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நீங்களே பாருங்க, இந்த வீட்டுல இல்லாத பொருள் ஏதாச்சும் இருக்குதா என்ன? எல்லா வீட்டுக்கு தேவையான பொருள் அத்தனையுமே நான் வாங்கி தான் வச்சிருக்கேன். அப்படி இருக்கும் பொழுது எதுக்கு நீங்க இன்னும் பொருளை வாங்கி காசை வேஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? இருந்தாலும் உங்க 2 பேருக்கும் நாங்க ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறோம் மாப்ள என்று சுரேஷ் கூறியதும் சிறிது நேரம் அப்படியே அமைதியாக யோசித்தவன், சரி நீங்க உங்க பொண்ணுக்கு செய்யணும்னு ஆசைப்படுறத அவ பேர்ல பேங்க்ல டெபாசிட் பண்ணிடுங்க. அவளுக்கு எப்ப தேவையோ அதை எடுத்து என்ன வேணுமோ வாங்கிக்கட்டும் என்று கூறியதும் அந்த யோசனையும் மிகவும் அருமையாக இருந்தது. அதற்கு சுரேஷும் கௌசல்யாவும் உடனே ஒத்துக்கொண்டனர். தன் கணவனை நினைத்து பிரியங்காவிற்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அங்கங்க மாமியார் வீட்டுல எவ்வளவு சுரண்டலாம் என்று எதிர்பார்க்கும் கணவர்கள் மத்தியில் தன்னுடைய கணவன் தன் பெயரிலேயே பணத்தை டெபாசிட் செய்ய சொல்கிறான் என்று அவளுக்கு மிகவும் சந்தோஷம் தாங்க முடியவில்லை. பிறகு சிறிது நேரம் இருந்துவிட்டு, சரிமா அப்போ நானும் அப்பாவும் கிளம்புறோம், மணியாச்சு என்றதும், என்னம்மா அதுக்குள்ள கிளம்புறீங்க? இருந்துட்டு பொறுமையா நாளைக்கு போலாம்ல. இல்லடி, நாளைக்கு அப்பாவுக்கு வேலைக்கு போகணும்ல. என்னம்மா, அட்லீஸ்ட் இருந்து நைட்டு என் கையால சாப்பிட்டுட்டாவது போங்க பிளீஸ் என்று கெஞ்சுவது போல கேட்கவும் உடனே சுரேஷ், அதான் என் பொண்ணு இவ்வளவு தூரம் சொல்றாள்ல, அவ கையால சாப்பிட்டுட்டு தான் போவோமே, அவளுக்கும் மன திருப்தி கிடைக்கும் இல்ல என்று கூறியதும், சரி நீங்க சொல்ற மாதிரியே பண்ணலாம்.
என்று கூறிவிட்டு பின்பு இவர்கள் அனைவரும் அமர்ந்து ஜாலியாக பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது சரியாக விஸ்வா ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்தான். உள்ளே நுழைந்தவனுக்கு பிரியங்காவின் அப்பா அம்மாவை பார்த்தவுடன் அதிர்ச்சியாக இருந்தது. சார் வாங்க வாங்க, எப்ப வந்தீங்க என்றதும் உடனே சுரேஷ், வாங்க விஸ்வா தம்பி, என்ன நீங்க என்ன சார்னு கூப்பிடுறீங்க? இல்ல சார், எனக்கு உங்களை எப்படி கூப்பிடுறதுன்னு தெரியல, அதான். சரி சரி, ஃபர்ஸ்ட் நீங்க வந்து உட்காருங்க என்று கூறவும் அவர் அருகில் சென்று அமர்ந்ததும் தோளில் கையை போட்டு, என் பொண்ணு வைஷு உங்களை என்னன்னு கூப்பிடுறா? என்ன விஸ்வா அண்ணான்னு தான் கூப்பிடுவாங்க. பிரியங்கா உங்களை என்னவா நினைக்கிறா? அவங்களோட கூட பிறந்த அண்ணனா தான் நினைக்கிறாங்க. அப்புறம் என்ன, என் பொண்ணுங்களுக்கு நீங்க அண்ணன்னா அப்போ எனக்கும் கௌசிக்கும் எங்க பிள்ளை மாதிரி தானே. அதனால இனிமே சாரு மேடம்னு கூப்பிடாம ஒழுங்கா அப்பா அம்மான்னு கூப்பிடுங்க, சரியா என்றதும் விஸ்வாவிற்கு கண்கள் எல்லாம் கலங்கிவிட்டது. என்ன விஸ்வா, இதுக்கெல்லாம் கண்ணு கலங்கிட்டு இருக்க என்று அவர் உரிமையாக பேசவும் அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. உடனே கண்களை துடைத்துக் கொண்டு, சரி இனிமே நான் உங்களை அப்பா அம்மானே கூப்பிடுறேன் என்று கூறவும், ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. எங்களுக்கு ஒரு பையன் இல்லையேன்னு நாங்க எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கோம் தெரியுமா? இன்னைக்கு ஓ மூலியமா அந்த சந்தோஷமும் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. எங்களுக்கு அதுவே போதும் என்று நெகிழ்ச்சியாக பேசினார். அப்புறம் விஸ்வா, வேலையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இன்னைக்கு மாப்பிள்ள ஆபீஸ்க்கு வந்தாரா? நல்லா போதுப்பா. ஆதி இன்னைக்கு ஆபீஸ்க்கு வந்திருந்தான். அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு வைஷு காலேஜ் போயிருப்பா என்று அவர்கள் பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது விஸ்வாவும், ஆமாப்பா, காலையில வைஷுவ காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு தான் ஆபீஸ் வருவான். டெய்லி இதுதான் நடக்குது. அப்படியா, மாப்பிள்ள தான் டெய்லியும் டிராப் பண்ணுவாரா? நல்லதா போச்சு என்று கூறியவர், விஸ்வா ஃப்ரீயா இருக்கும்போது அப்பப்ப வீட்டு பக்கம் வாப்பா. நானும் கௌசியும் இப்போ தனியா தான் இருக்கோம். முதல்ல வைஷு கல்யாணம் பண்ணிட்டு போனா, இப்போ பிரியங்காவும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா. எங்களுக்கு வீட்டுல ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது, பிள்ளைகள் எல்லாம் பார்க்காம பேசாம என்றதும் உடனே ஹரி, அத்தை மாமா, பேசாம நீங்க 2 பேரும் இங்கேயே வந்துருங்க, நம்ம எல்லாரும் ஒன்னாவே இருக்கலாம் என்று ஹரி கூறவும் அவர்களுக்கு கேட்பதற்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. இருந்தாலும், இல்ல மாப்ள, அதெல்லாம் சரி வராது. பாக்குறவங்க நிச்சயமா தப்பா பேசுவாங்க. மாமா, என்னைக்குமே அடுத்தவங்களை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க. உங்க பொண்ணு மாப்பிளையும் சந்தோஷமா இருக்கமா, அதுதான் உங்களுக்கு முக்கியம். இப்போ உங்க புள்ள விஸ்வாவும் இங்கதான் இருக்கான். அப்படி இருக்கும்போது நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரே வீட்டுல ஒத்தமையா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பிரியங்கா, என்ன நீ அமைதியா இருக்க? நீயாச்சும் சொல்லு என்றதும் உடனே பிரியங்கா கௌசல்யாவின் பக்கத்தில் வந்து அமர்ந்து அவரது கையை எடுத்து தன் கைக்குள் வைத்துக் கொண்டு, அம்மா, ஹரி சொல்ற ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குமா. எனக்கும் நீங்க அங்க தனியா இருக்கீங்களேன்ற ஒரு கில்ட்டி ஃபீல் இல்லாம நான் ரொம்ப சந்தோஷமா இருப்பேம்மா. பிளீஸ்மா, தயவு செஞ்சு நீங்களும் அப்பாவும் இங்கேயே வந்துருங்க என்று கெஞ்சி கேட்க, இல்ல பிரியங்கா, இந்த விஷயத்துல எடுத்தோம் கவுத்தோன்னு எந்த முடிவையும் எடுக்க முடியாது. நான் உனக்கு யோசிச்சு சொல்றேன், சரியா? மாப்ள, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. ஐயோ அத்தை, நான் தப்பாலாம் நினைக்கல. நீங்க பொறுமையா டைம் எடுத்து நல்லா யோசிச்சு ஆனா நல்ல முடிவா சொல்லுங்க, எனக்கு அதுவே போதும். சரிங்க மாப்ள என்று கூறியதும் உடனே விஸ்வா, அப்பா இருங்க, நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று உள்ளே செல்ல உடனே பிரியங்கா, சரிம்மா நீங்க இருங்க, நான் நைட்டு டின்னருக்கு ரெடி பண்றேன். இருடி, நானும் வரேன் என்று எழுந்து சென்ற கௌசல்யா பிரியங்காவிற்கு உதவியாக அனைத்து வேலைகளையும் செய்து இருவரும் இரவு உணவை தயார் செய்து முடித்து விட்டனர். பின்பு அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அமர்ந்து சாப்பிட்டு முடித்துவிட்டு, சரிங்க மாப்ள, அப்போ நாங்க கிளம்புறோம் என்றதும், அத்தை நீங்க வரும்போது எப்படி வந்தீங்க? நாங்க ஆட்டோல தான் வந்தோம் மாப்ள. அப்படியா, சரி ஒரு நிமிஷம் இருங்க. டே விஸ்வா, அத்தையும் மாமாவையும் அவங்க வீட்டுல கூட்டிட்டு போய் டிராப் பண்ணிட்டு வந்துடேன் என்று கூறவும், ஓகே ஹரி என்றவன் கார் சாவியை எடுத்துக்கொண்டு, அம்மா அப்பா வாங்க, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் என்று கூறியவன் முன்னே சென்று காரை ஸ்டார்ட் செய்ய உடனே சுரேஷும் கௌசல்யாவும், சரி பிரியங்கா, பார்த்து கவனமா இரு, ஏதா இருந்தாலும் அம்மாவுக்கு போன் பண்ணு. மாப்ள, அப்ப நாங்க கிளம்புறோம் என்று சுரேஷ் கூறவும், சரிங்க மாமா, நான் சொன்ன விஷயத்தையும் மைண்ட்ல வச்சுட்டு சீக்கிரமா யோசிச்சு ஒரு நல்ல முடிவா சொல்லுங்க. கட்டாயம் மாப்ள, அப்ப நாங்க கிளம்புறோம் என்று காரில் ஏறி அமர்ந்ததும் பிரியங்கா அவர்களுக்கு பாய் சொல்லி வழி அனுப்பி வைக்க மீண்டும் வீட்டிற்குள் வந்த ஹரி, பிரியங்கா, உன்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அத்தை மாமாவை இங்கேயே வர சொல்லிட்டேன். நான் சொன்னது தப்பாடி என்று கேட்கவும்,
என்ன சொல்றது ஹரி என்று அவனை இறுக்கமாக அணைத்து கொண்டு அவன் கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து விட்டு, நானே இந்த ட்விஸ்ட் எதிர்பார்க்கல. எனக்கு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் தோணுச்சு. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா? அம்மா, அப்பா, நீங்க, நான், விஸ்வா எல்லாரும் இந்த வீட்ல இருந்தா எப்பவும் எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? தேங்க்யூ ஹரி என்றாள். ஆமாண்டி, எனக்கும் அப்பா அம்மா கூட இல்லையென்ற ஒரு ஃபீல் வராது. அத்தை மாமா கூட இருக்கும்போது வீட்ல ஒரு பெரியவங்க இருக்காங்கன்ற தைரியம் வரும் என்று அவன் சந்தோஷமாக கூறியதை பார்த்தவளுக்கு மிகவும் பெருமையாக இருந்தது. அங்கங்க மாமியார் மாமனார் வந்தாலே எரிந்து விழும் கணவர்கள் மத்தியில் தன் மாமியார் மாமனாரை தன்னுடன் அழைத்து வந்து வைத்துக் கொள்ளலாம் என்று பேசுவதை கேட்கும் பொழுது இந்த உலகத்திலேயே அவள்தான் மிகவும் பாக்கியசாலி என்பது போல அந்த நிமிடம் சந்தோஷமாக உணர்ந்தாள். பின்பு விஸ்வா அவர்களை வீட்டில் சென்று இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் வீட்டிற்கு வர, என்னடா பத்திரமா கொண்டு போய் விட்டுட்டியா? ஆமா ஹரி, அவங்கள டிராப் பண்ணிட்டு நேரா நம்ம வீட்டுக்குள்ளதான் வரேன் என்று கூறியவன், சரிடா, இன்னைக்கு வந்து வேலை கொஞ்சம் அதிகமா இருந்துச்சு, செம்ம டயர்டா இருக்கு, நான் போய் தூங்க போறேன், நீயும் போய் படு சரியா என்று கூறிவிட்டு விஸ்வா நகர, பின்பு ஹரியும் பிரியங்காவும் அனைத்தையும் எடுத்து வைத்துவிட்டு தூங்குவதற்காக தங்களது அறைக்கு சென்றனர். அதே நேரம் ஆதியும் வைஷுவும் அவர்களது அறையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க அப்பொழுது வைஷ்ணவியின் போன் அடித்தது. எடுத்து பார்த்தவள், ஆதி, அம்மா தான் கால் பண்றாங்க. அத்தையா? எடுத்து என்னன்னு கேளுடி என்றதும் போனை ஆன் செய்து, ஹலோ அம்மா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? வைஷு, நான் நல்லா இருக்கேன்டி, நீ எப்படி இருக்க? நானும் நல்லா இருக்கேம்மா. அப்பா எப்படி இருக்காங்க? அப்பாவும் நல்லா இருக்காங்க. சரி, என்ன இந்த நேரத்துல போன் பண்ணிருக்கீங்க? அதுவா, உன்கிட்டயும் மாப்பிள்ள கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். சொல்லுங்கம்மா, என்ன விஷயம்? இன்னைக்கு பிரியங்காவை அவங்களோட வீட்டுல போய் நானும் அப்பாவும் பாத்துட்டு வந்தோம். வாவ், சூப்பர்மா. அப்புறம் அக்கா வீடு எப்படி இருக்கு, பாத்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்குடி, எனக்கு பிடிச்சிருக்கு. மாப்பிள்ளையும் பிரியங்காவை தங்கமா தாங்குறாரு. இதை விட எங்களுக்கு வேற என்ன வேணும் சொல்லு என்றவர் அங்கு சென்றதிலிருந்து நடத்த அனைத்தையும் சொல்லி முடித்து விட்டு, அப்புறம் மாப்பிள்ள இருக்கார வைஷு என்றதும், பக்கத்துல தாமா இருக்காரு. சரி, அவர்கிட்ட கொஞ்சம் போனை கொட. ஒரு நிமிஷம்மா. ஹாதி, அம்மா உங்ககிட்ட பேசணுமா? குடு வைஷு என்று போனை வாங்கி காதில் வைத்தவன், அத்த சொல்லுங்க, நான் ஆதி பேசுறேன். மாப்பிள்ள, நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது வைஷுவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு வாங்களேன். உங்க 2 பேர்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயம் பேச வேண்டியது இருக்குது. என்னத்த, ஏதாவது எமர்ஜென்சியா? ஐயோ, அப்படி எல்லாம் பதட்டப்படாதீங்க மாப்பிள்ள, அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. உங்க 2 பேர்கிட்டயும் கலந்து பேசி ஒரு முடிவு எடுக்க வேண்டியது இருக்கு. அதுக்காகத்தான் உங்க 2 பேரையும் வீட்டுக்கு வர சொல்றேன். சரிங்கத்த, அப்போ நாளைக்கே நானும் வைஷுவும் வரோம் என்றதும், சரிங்க மாப்பிள்ள, அத சொல்றதுக்காகத்தான் போன் அடிச்சேன். அப்போ நான் வச்சிடறேன். ஓகே அத்த என்றவன் போனை கட் செய்து விட்டு வைஷ்ணவியை பார்க்க, என்னாதி, அம்மா என்ன சொன்னாங்க? ஏதோ முக்கியமான விஷயம், நம்ம 2 பேர்கிட்டயும் கலந்து பேச வேண்டியது இருக்கான். அதுக்காக நம்ம 2 பேரையுமே வீட்டுக்கு வர சொல்லி இருக்காங்க. அதான் நாளைக்கு ஈவினிங் வரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ ஒன்னு பண்ணலாம் வைஷு, நாளைக்கு ஈவினிங் உனக்கு காலேஜ் முடிஞ்சதும் நானே உன்னை பிக்கப் பண்ணிக்கிறேன். நம்ம அங்கிருந்து ஸ்ட்ரெயிட்டா உங்க வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு பேசிட்டு வந்துடலாம், சரியா? ரொம்ப நல்லதா போச்சாதி. அப்போ நாளைக்கு காலையிலேயே நான் அத்தை கிட்ட சொல்லிடுறேன். சரிடி, அப்போ நம்ம படுத்து தூங்கலாவா, மணியாச்சு என்று அனைத்தையும் எடுத்து வைத்து விட்டு இருவரும் படுத்து உறங்கிவிட்டனர். அதிக நேரம் பிரியங்காவும் ஹரியும் அவர்களது அறையில் படுத்து கொண்டிருக்க அப்போது பிரியங்கா ஹரியின் மார்பின் மேல் படுத்து கொண்டவள், ஹரி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அம்மா அப்பா இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்கல்ல? ஆமா, அதுவே எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அதை விட அவங்கள இங்கேயே வந்து தங்க சொல்லி நீங்க கேட்டீங்கல்ல, அது இன்னும் டபுள் சந்தோஷம் என்று கூறியவளின் நெற்றியில் மெதுவாக இதழ் பதித்தவன், எனக்கு தெரியும் டி, உன்னோட சந்தோஷம் தான் என்னோட சந்தோஷமும். அதுவும் இல்லாம அத்தையும் மாமாவும் அங்க தனியா இருக்கிறது எனக்கு என்னவோ சரியா படல. இங்க யாரு இருக்காங்க? என்னோட அம்மா இருக்காங்களா இல்ல அப்பா இருக்காங்களா? யாருமே இல்ல. அப்போ அவங்க இங்க இருந்தா கூட நிச்சயமா நமக்கு நல்லதுதான் நடக்கும். அதெல்லாம் யோசிச்சுதான் நான் இந்த முடிவை எடுத்தேன் என்றதும், தேங்க்யூ ஹரி என்று சொல்லி அவனது கன்னத்தில் ஒரு முத்தம் கொடுத்து தேங்க்யூ சோ மச் என்றதும், என்னடி இது சின்ன குழந்தைங்க மாதிரி கன்னத்துல அசிங்கமா முத்தம் கொடுக்கற? என்ன ஹரி, முத்தம் கொடுத்தது ஒரு தப்பா? முத்தம் கொடுத்தது தப்பில்ல, கொடுத்த இடம் தான் தப்பு. வேற எங்க சரியான இடம்னு சொல்லுங்க, அங்கவே கொடுக்கறேன். நீ எதுக்கடி செல்லம் அதுக்கு கஷ்டப்படுற?
அதுக்கு தான் நான் இருக்கேனே, எல்லாத்தையும் நான் பாத்துக்கறேன் என்று அவளை மெத்தையில் தள்ளிவிட்டு அவள் மேல் ஏறி படர்ந்து மெதுவாக அவனது தேடலை தொடங்கினான். சிறிது நேரத்தில் இருவரது ஆடைகளும் விடுமுறை கொடுத்த ஹரி, பிரியங்கா, என்னன்னே தெரியலடி, நீ எனக்கு டெய்லி வேணும்னு தோணிக்கிட்டே இருக்குது. உன்னை ஒரு நாளைக்கு எத்தனை முறை என்னை எடுத்துக்க சொன்னாலும் நான் தாராளமா எடுத்துக்குவேன் தெரியுமா என்று கூறியதும், என்ன ஹரி, நீங்க என்ன ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கேட்டாலும் தாராளமா என்ன கொடுக்க நானும் தயாரா தான் இருக்கிறேன் என்றதும், ஐ லவ் யூ பிரியங்கா, ஐ லவ் யூ டு ஹரி என்று கூறி அப்படியே அவள் பெண்மைக்குள் மெதுவாக நுழைந்து விட்டான். பின்பு சிறிது நேரத்திலேயே அவனது ஆதிக்கம் மிகவும் வன்மையாக இருந்தது. இப்படியே இருவரும் அன்றைய கூடலை மிகவும் சந்தோஷமாகவும் திருப்தியாகவும் முடித்துக்கொண்டு அசதியில் அப்படியே உறங்கி போயினர்.